உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியல. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். கையை தட்டுங்க. இருக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. விசுவாசம் என்பது ஒருவேளை இல்லை, நிச்சயம். காணவில்லை ஆனால் நிச்சயம். இல்லாதவர்கள் நிச்சயம் அல்ல, காணப்படாதவர்கள் நிச்சயம். ஒரு தடவை நான் எடுத்தேன். இல்லாததை நம்புறது இல்லை விசுவாசம். இருக்குது ஆனால் காணப்படலை. காணப்படவில்லை என்றாலே அது இருக்குன்னு தான் அர்த்தம். இன்விசிபிள் மீன்ஸ் இன்விசிபிள்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அது இருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியல. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியல. அதுக்கு பார்த்தா காணப்படாதவைகள். இல்லையா சொல்லுங்க. அப்ப காணப்படலைன்னாலே அது இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கு ஆனா தெரியல, அதான் நிச்சயம். அல்லேலூயா, ஆமென். தேவன் இருக்கிறார். தெரியலன்றக்காண்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது இந்த ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. கடவுள் நீ பார்த்துருக்கியா? இல்லை. தொட்டிருக்கியா? இல்லை. உணர்ந்திருக்கியா? இல்லை. உணர்ந்திருக்கிறேன். தொட்டிருக்கியா? பார்த்துருக்கிறியா? இல்லை. நீ தொடலை, பார்க்கலை அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். என் சயின்ஸ் அதுதான் சொல்லுதுண்டா. இவன் கேட்குறேன், இதெல்லாம் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க. காமன் சென்ஸ் இருக்கியா அப்படின்னா, நீங்கள் அந்த சென்ஸை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறான். இல்லை. தொட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு சென்ஸே இல்லைன்ட்டான். காமன் சென்ஸே இல்லை. பார்க்கலை, தொடலை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நான் தொடர்ந்து விசுவாச போதனைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். முக்கியமான வார்த்தை, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஸோ இன்றைக்கு நம்பிக்கை என்பதைக்கும், நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றியும், விசுவாசம் என்றால் என்ன என்பதை பற்றியும், விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியும், விசுவாசமும் நம்பிக்கையும் சில நேரங்களில் ஒரே on which point hope and faith meets என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஆமென். What is faith? What is hope? What's the difference between faith and hope? On which point both meet each other? ஸோ இவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியல. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். கையை தட்டுங்க. இருக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. இது ரெண்டும் வேற வேற என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எங்கே சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரமா கடைசி வசனம் வாசிப்போம். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. 3 விஷயங்களை பைபிள் இங்கே பேசுகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது.
மூன்று மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று முக்கியமான தூண்கள். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. இது மூணு ரொம்ப முக்கியமானது. இவைகளிலும் அன்பே பெரிது. கைத்தட்டுவதற்கு ஹல்லேலூயா. மூன்று முக்கியமான தூண்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு. இவர்கள் 3 பேர் தூண்களாக இருந்தார்கள். இவர்களில் பேதுருவே பிரதான அப்போஸ்தலனாய் இருந்தான். என் அன்புக்குரியல், அப்படி இந்த மூன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தூண்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆனாலும் இவைகளில் அன்பே பெரிது. அது இன்னொரு சப்ஜெக்டு, அதை பற்றி அப்புறம் நம்ம பார்ப்போம். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. நீங்கள் பைபிள் தெளிவாக சொல்லியாச்சு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.